உயிர்நீத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்படவுள்ளது. அந்த வகையில் நாளைய தினம் 2 மணி முதல் 4 மணி வரை அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தப்படவுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான ரா சம்பந்தன் நேற்று தனது 91வது வயதில் கொழும்பின் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். அன்னாரின் பூதவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பொரளையில் அமைந்துள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கட்சியினுடைய பெருந்தலைவரும் தமிழ் மக்களுடைய நீண்டகால தலைவராகவும் இருந்து இந்த மண்ணிலே நீண்டகாலம் தமிழ் தேசிய விடுதலைக்காக தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்த எங்களுடைய தலைமகன் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அமரராகிய செய்தி எங்களை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய முதுமை, வயது மூப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொன்னால் சம்பந்தன் ஐயாவுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு இனத்தின் அடையாளத்தை காட்டுவதாக சர்வதேச அரங்கிலே டிஎன்ஏயினுடைய அடையாளமாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடையாளமாக சம்பந்தன் ஐயா இருந்தார். அவ்வாறான ஒரு அடையாளமாக இருந்த மனிதன் இன்று அமரராகி இருக்கிறார். பல்வேறுபட்ட விமர்சனங்கள், வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய நீண்டகால அரசியல் பயணம், அவருடைய நீண்டகால அரசியல் வாழ்வு என்பது எங்களுடைய இனத்துக்கான இருப்பிலே மிகப்பெரிய பங்கை வகித்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய சட்ட புலமை, அவருடைய சிநேகிதபூர்வமான பெரும்பான்மையின சகோதரர்களோடும் கைகோர்த்து ஒரு விடயத்தை அடையலாம் என்று அவர் எடுத்த முயற்சிகள் மிகவும் முக்கியமானது. ஆனால் வழமை போல தந்தை செல்வா, அப்பா பிள்ளை அமுதலிங்கம், அதுக்கு பிற்பாடு சம்பந்தன் ஐயா போன்றவர்களை சிங்கள தலைவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. இப்பொழுதும் அவரும் சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு தலைவராக தன்னுடைய இறுதி பயணத்தை தொடர்கிறார். இருந்தாலும் கூட அவர் தமிழ் மக்களுக்கான அவருடைய ஆத்மா தொடர்ந்தும் எங்களோடு இருந்து செயல்படும். அவருடைய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தமிழர்கள் ஒற்றுமையாக பலமாக ஒரு அணியாக பயணிக்க வேண்டும் என்பதை அது மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. திரு சம்பந்தன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி. பல வருட காலமாக தமிழ் மக்களினுடைய தலைவர் என்ற முறையிலே அவரை மக்கள் பலதையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய காலத்திலே அவர் இந்த ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் என்று கூறுவார்கள், அதாவது கனவான்களின் அரசியல், அவருடைய கனவான்களின் அரசியல் பல தடவைகளில் எங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது. உதாரணத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் முதலமைச்சராகவும், அதன் பின்னர் முஸ்லீம் அல்லது முஸ்லீம் முதலில் அதுக்கு பிறகு ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை ஒரு இணக்கப்பாட்டு எழுத்தில் தர வேண்டும் என்று அந்த காலத்திலே பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர் ஒரு கனவானினுடைய அடிப்படையிலே நாங்கள் பேசிக்கொண்டால் அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த விதத்திலே லட்சியத்தோடு அவர் அதை செய்யவில்லை. ஆனால் கடைசியாக அதிலே முதலமைச்சராக வந்தவர் 5 வருட காலமும் அவரை தான் தொடர்ந்து இருந்தார். ஆகவே சில நேரத்திலே கனவான் அரசியல் எங்களுக்கு நன்மையை தராது. ஆனால் அவருடன் ஒரு சகாப்தம் முடிந்தது. அரசியலிலே தமிழ் மக்களினுடைய, வடகிழக்கு தமிழ் மாகாண தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சகாப்தம் முடிந்துள்ளது. இனி வரும் தலைவர்கள் முன்னர் அவர் சென்ற பாதையிலே போகப் போகின்றார்கள் என்று எங்களால் கூற முடியாது. அதிலே கூடிய ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு வேகம் அவர்களிடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் இதுவரை காலமும் எல்லோரையும் ஒருமித்து வைத்து தலைவராக இருந்த திரு சம்பந்தன் அவர்கள் எங்களை விட்டு சென்றது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கின்றது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அன்னாரின் மறைவை முன்னிட்டு இன்று நாடாளுமன்றத்தில் இரங்கல் தெரிவித்த சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன நாளைய தினம் பிற்பகல் அன்னாருக்கு சபையில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவித்தார். நாளைய தினம் 2 மணி முதல் 4 மணி வரை சம்பந்தனுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற கட்டடத்தின் முன்பக்கத்தில் உள்ள ஒன்று கூடல் மண்டபத்திலேயே இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற உள்ளது. இதில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு நாடாளுமன்றத்தில் இரங்கல் உரையாற்றியிருந்தார். One of my colleagues, the only colleague who came to Parliament with me, Mr. Sambandhan, is no longer here with us. He passed away on Sunday. அன்று என்னுடன் நாடாளுமன்றத்துக்கு வந்தவர்களில் எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் இப்போது எங்களுடன் இல்லை. மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் ஆற்றிய பங்களிப்பை நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கையின் ஆழ்புல ஒற்றுமைக்காக பங்காற்றினார். ஒருமுறை அவர் என்னுடன் உரையாற்றும் போது, ரணில்,
நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் சிறுவனாக இருந்தபோது 1948 நாடு சுதந்திரம் பெறுவதை பார்க்க சென்றிருந்தேன் என்று அவர் என்னிடம் குறிப்பிட்டார். அதனை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. நம்மில் பலர் அப்போது பிறக்கவே இல்லை. ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பாக அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதை பற்றி விவாதம் செய்ய அவசியமில்லை. அவர் அதற்கான போதுமான பங்கை செய்துள்ளதாக நினைக்கின்றேன். அதனை நிறைவு செய்ய இன்னும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளது. மேலும் அந்த வேலைகளை நிறைவு செய்வதே அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த பங்களிப்பாக இருக்கும். On devolution and decentralization. Thank you. சம்பந்தனின் பூத உடல் எதிர்வரும் வியாழக்கிழமை திருகோணமலையில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னாரின் இறுதி கிரிகைகள் திருகோணமலையில் இடம்பெறும் என உறவினர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது.